படிப்பாளிகள் வந்து பயிர் கொள்றதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய தமிழர் கவியரசன் வந்து அவருடைய முதல் சிந்தனையே நான் தான் போட்டேன். கடவுள் வந்து என்னுடைய அகிலார் இல்லாடைய கதைகள் வந்து பிரமாதமான கதையெல்லாம் ஒரு 3 கதை போட்டிருக்கேன். அதை படிச்சுட்டு வந்து அவருடைய சின்னராஜ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அகிலாரோட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது மாதிரி நிறைய இளம் படைப்பாளிகளை வந்து எழுதியிருக்காங்க. எனக்கு 32 புத்தகம் தான். நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்கும்போது 60 பக்கம் வந்து வரும். இப்போ பென்ஷன் வாங்கும்போது 32 பக்கம் மாறி போச்சு. ஆனாலும் எனக்கு செலவில் வந்து ஒரு பகுதியாக அது பெரிய ஒருத்தராக தெரியல போயிட்டுருக்கு. இன்னும் தொடரும் இந்த பணியை வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களோட வரணும். எல்லா படைப்பாளிகளும் வந்து எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதங்கம், படைப்பாளிகள் எழுத்தாளர்களை வந்து இன்னொரு எழுத்தாளர் பாராட்டாமல் கௌரவம் தராமல் வேறு யார் தர போகிறாங்க? நமக்கு நாமே வந்து படைப்பாளிகளை பாராட்ட வேண்டும். வழியே இல்லை. யாரும் வெளியே யாரும் பாராட்ட போகிறதில்ல. நம்ம படைப்புகளை வந்து தொடர்ந்து தீவிரமாக கொண்டு போகிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சின்ன கடம். சின்ன கூட்டம் வந்து சின்னதாக சொன்ன மாதிரி அந்த ஜூம் மீட்டிங் நடக்கிற எடிட்டர் ஆண்டுக்கு ஒரு இடம் வந்து இதே மாதிரி சுருப்படை வந்து கொண்டு தரோம். அது 17 ஆண்டுகளாக தரோம். இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஸ்கூலில் படிக்கிற ஒரு தொழில் குணமாக இங்கே இருக்குது. அது வயலில் இல்லை சிறுமையில் இருக்காங்க. சிறுமையில் இருக்காங்க வந்து 3 கவித்துவம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து நாற்காலியில் தான் இருப்பாங்க, நடக்க முடியாது. ஒரு வடிவமைப்பாளர், புத்தக வடிவமைப்பாளர் வடிவமைப்பாங்க, நல்ல கவிதை எழுதுவாங்க. இவங்க வந்து நாற்காலி விட்டு இறங்க முடியாது, நாற்காலியால் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 3 கவித்துவம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய கவி செயல்பாட்டை பாராட்டி நாங்கள் ஒரு புதிய பெயர் ஆசிரியர் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பணிகள் செய்கிறார். 40 வருஷமா தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளி எங்கே இருக்காங்க போய் கண்டுபிடிச்சிட்டோம்னா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பியிருக்காங்க. சிஎம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து நான் விரும்புறது நான் ஆயிரக்கணக்கான ஒரு 50 வாங்கினேன். அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஃபுல்லாக வயிறு இருக்குது, நம்ம சாப்பிட்டாச்சு. இனி சாப்பிடாம யார் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆயிரக்கணக்கான 500 ரூபாய்க்கு சட்டை எடுக்கணும்னு நினைச்சா 200 ரூபாய்க்கு வச்சுக்குவாரு, 300 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குவாரு. அது அவருடைய ரகசியம். என்னோட 2-3 புத்தகங்களுக்கு வடிவமைச்சு யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் அவங்கள IAS IPS ஆஃபீஸர் மேடம் கிளாஸில் வச்சு இன்னைக்கு அவங்க சமுதாயம் ராணி சீத்தரன் இதாகவே இருக்கிறாங்க. ராணி சீத்தரன் வந்து இலங்கை எழுத்தாளர். சமீபத்தில் அவங்களுடைய புத்தகமெல்லாம் படித்தேன். படிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் மனங்களை எனக்கு புரியுங்க. காலையில் கூட பேருந்தில் வந்தால் என்னுடைய தலைமுறையை டைப் அடித்து போடுறதுலான்னு பார்த்தேன். அந்த குழுவில் வந்து நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பேன். சில நேரங்கள் அந்த டெக்ஸ்ட் எடுத்து ஆடியோவை மாற்றிக்கிட்டு கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். என் நேரங்கள் வந்து எனக்கு அவ்வளோதான் இருந்தது. ஒரு வாரம் இந்த இதை வந்து வடிவமைப்பு கடைசியில் ஒரு பேனா வச்சா நல்லா இருக்கும். அதில் வந்து வேஸ்ட்டு கூட நம்ம கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன பேனா மாதிரி எடுத்துக்கணும். செய்தி ஒன்று என்னென்னா 39வது வருஷம் கனவு தொடர்ச்சியாக வருது. திருப்பூரில் சுப்பரபாதி மன்னன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லோருமே எனக்கு அனந்த புதுசு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சமூகத்திற்காகவே. அதில் புகழேந்தி சார் மட்டும் நான் சொல்லணும்னா என்ன மாதிரியே இருப்பார். காலேஜில் நான் வயதை தளர்த்தி உள்ளே போனேன். இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டா அவர் இன்னும் ரிட்டையர்ட் ஆகணும். அது என்னன்னா பசங்க எனக்கு சல்யூட் அடிப்பாங்க, டே புகழேந்தி சார் பின்னாடி வர்றாங்க. காம்பவுண்டு மேலே இருந்து கீழே குதிப்பாங்க. காலேஜ் பசங்க காம்பவுண்டு மேலே உட்காந்துருப்பாங்க, கீழே குதிப்பாங்க. டேய் நான் வாத்தியார் மேலே படிக்க வந்திருக்கேன். எனக்கு அவருக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் டைரிக்கலன்னு அவர் மாதிரி இருப்பேன். அப்போ இது என்ன ஒரு பியூட்டின்னா, இவருக்கு மட்டும் அந்த கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 97 மரியாதை கொடுத்தார்கள் என்றால், நான் புகழேந்தியுடைய எரியும் தூரிகைன்னு ஒரு உருவட்டு இருக்கு. அது மாதிரி அவர் நிறைய கொண்டு வரணும். ரமணித்தோடர் பண்ண மாதிரி நம்ம எல்லாருமே பண்ணணும். அதில் வந்து இங்கே அறிமுகப்படுத்தும் போது சார் அது கூட 20 வருஷம் ஆச்சு. ஒருவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்த சொன்னார். இதை அவரை பற்றி மட்டுமே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு 30 வருஷமாக ஒரு செயல்பாட்டாளராக குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்துச்சா உடனே போய் அங்கே வரைவார். எவ்வளோ பிடிக்குன்னு பார்க்காத ஒரு ஆள், எவ்வளோ பிடிக்குங்க. அதே மாதிரி வரலசேஷன் வந்து இந்த ஓவியர் மட்டும் இல்லை, சமூகத்தில் சுப்பரபாரதியன் வீட்டுக்கு போனால் ஈழத்தின் துயரத்தை ஒரு புகைப்படம் ஓவியமாக இருக்கும். நீங்கள் 1000 புத்து சுப்பரபாரதியன் வீட்டில் இருக்கும். அந்த ஒரு ஓவியம் அந்த துயரத்தை சொல்லிவிடும். அதனால அந்த ஓவியனுக்கு அடிப்படையில் நீங்களும் கூட இப்போ நாங்கள் பெண்களுக்கு நிறைய அமைப்பு நடத்தியிருக்கோம். கனவு மட்டும் சொல்லிடுறேன் டைமில். கனவு வந்து நிறைய சினிமா சம்பந்தமான பயிலரங்குகள் நடத்தியிருக்கு. நானும் கூட ஒரு சிறுவனா வந்து தான் இந்த பயிலரங்கத்தில் கலந்துக்கிறேன். என்னுடைய முதல் பயிலரங்கத்திலேயே அதாவது ஒரு புகைப்பட கண்காட்சி நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெரு கடைச்சால் கூட வச்சிருக்காரு. அதுதான் இந்த பிரான்ஸோட ஸ்டைல். தெரு புகைப்பட கண்காட்சி அதை முதல் நடத்துறாரு. அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்கள், அவருடைய திரைக்கதைகள், சுகமங்கல
கதைகள் மீட்டுருவாக்கப்பட்டு திரைப்படங்கள் வந்து வெற்றியும் பெற்றிருக்கு, அதை எதிர்த்து கேஸ் போட்டு ஒரு வெற்றியும் பெற்றிருக்கிறது. அதெல்லாம் இங்க முக்கியம். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பேரன்புமிக்க பல்துறை சேர்ந்த படைப்பாளர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் எழுத்தாளர் சுதாபாரதிமணியன், எங்கள் மாணவர் சின்னராஜ் பாரதி போன்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையை விட்டு முதலில் நிகழ்வில் கலந்து கொள்கிற முதல் நிகழ்வு இந்த நிகழ்வு. தவிர்க்கக்கூடாது என்பதற்காகவே இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பதினாறு வயதில் கலை வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் ஈடுபட்டு கடந்த 43 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு ஓவியங்கள், எழுத்துக்கள், உரைகள் என்று பன்முக தன்மையோடு இயங்கி வருகின்ற ஒருவன் என்கின்ற அடிப்படையில் உலகம் முழுவதும் பயணித்து என்னுடைய ஓவிய படைப்புகள் உலகம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான ஓவிய காட்சிகளை தமிழகத்தில் நடத்தி, இந்திய அளவில் நடத்தி, திருப்பூரிலும் நான் இல்லாமலே 1 மாத காலம் சுப்ரபாரதிமணியன் அவர்களால் நடத்தப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்று இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த படைப்புகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவை பேசியவைகள் அனைத்துமே அரசியல், மனித அரசியல், மானுட அரசியல், தமிழின விடுதலை சார்ந்த அரசியல், இப்படி பன்முக நிலைகளில் உலகளாவிய மனிதத்தை பேசுகின்ற படைப்புகள். அதனால்தான் இன்றைக்கு இந்த திருப்பூர் மண்ணில் இந்த சேவ் அமைப்பில் 2வது முறையாக நின்று கொண்டிருக்கிறது. 2000 குழந்தை தொழிலாளர் எதிர்ப்புக்கான ஒரு ஓவிய பயிலர் பட்டறை ஒன்று நடத்தினார். அதிலே நானும் கலந்து கொண்டு ஓவியங்களை ஆற்றினேன். அந்த நிகழ்விலும் நான் உரையாற்றினேன். அந்த ஒளிப்படங்கள் கூட இன்றைக்கு என்னுடைய தொகுப்பிலே ஆலோசனை சார்களை என்றைக்கும் நினைவு கூறக்கூடிய நிலையில் அந்த நிகழ்வு இன்றைக்கு 2வது முறையில் இந்த திருப்பூர் இலக்கிய விருது வழங்குகின்ற இந்த நிகழ்வில் இதே சேவ் அமைப்பில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்வு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாகவும் இதை நான் பார்க்கிறேன்.